எல்லாருக்கும் வணக்கம். நம்ம முதல் பகுதியில் விஜய் கேடியா எப்படி பங்கு வர்த்தகத்தில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சாரு, எந்த 3 பங்கு அவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட இருக்கிற இப்போதைய போர்ட்ஃபோலியோவில் முக்கியமாக ஒரு 14 ஸ்டாக்கு பற்றி டீட்டெயிலாக அலசி ஆராய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் கேடியா இந்த 14 பங்குகள் மட்டும் இல்லாமல் நிச்சயமாக மற்ற பங்குகளும் வச்சிருப்பாரு. ஆனால் எதெல்லாம் 1% மேலே இருக்கோ அது மட்டும்தான் வெட்ட வெளிச்சமாக எல்லாருக்கும் டிக்ளேர் பண்ணியாக வேண்டிய நிலைமை இருக்கிறதால இந்த 14 பங்குகள் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சு அவர் வச்சிருக்கிறது. அதில் இருக்கிறது சுதர்ஷன் கெமிக்கல். நான் வழக்கம் போல் மார்க்கெட் கேப் படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8225 கோடி மதிப்பு உள்ள மார்க்கெட் கேப் தான். இப்போதைய மதிப்பு கரண்ட் ப்ரைஸ் 1050க்கும் கீழே ஒரு 15% கீழே விழுந்திருக்கு. ஆனால் இதோட பி ரேஷியோ பெக் ரேஷியோ எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக தோணுது எனக்கு. இபிஎஸ் ஆர்ஓஇ ஆர்ஓசி அதெல்லாம் பரவாயில்ல தான் இருந்தாலும் இதோட பெக் ரேஷியோ பார்த்தோம்னா 8க்கு மேலே இருக்கிறதால ரொம்ப காஸ்ட்லி. விஜய் கேடியா பொதுவாக வச்சிட்டு இருக்கிற எல்லா பங்குகளுமே எல்லா நிறுவனங்களுமே ரொம்ப ஸ்மால் கேப்பாக இருக்கும், இல்லைன்னா மைக்ரோ கேப்பாக இருக்கும். அது தெளிவாக தெரியுது. அது அடுத்தது ப்ரெசிஷன் கேம்ஷாஃப்ட் இந்த கம்பெனியும் பார்த்தீங்கன்னா 1600 சொச்சம் மார்க்கெட் கேப் இருக்கிற ஒரு கம்பெனி. 170க்கும் கீழே கிடைக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 56% கீழே விழுந்திருக்கு. அப்படி இருந்தாலுமே இதோட பி ரேஷியோ 95, இண்டஸ்ட்ரி பியை விட 4 மடங்கு ஜாஸ்தி. அப்புறம் பெக் ரேஷியோ கிளியராக தெரியுது 5 இருக்கிறதால ரொம்ப காஸ்ட்லி. மற்ற ஃபண்டமெண்டல்ஸ் ஆவரேஜாக தான் தோணுது, ஆனால் இது ரொம்ப காஸ்ட்லியா இப்பவும் தோணுது. 3வது கம்பெனி பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரிஞ்ச மஹிந்திரா ஹாலிடே. இதோட இப்போதைய பிரைஸ் 306 ரேஞ்சில் இருக்கு. ஆல் டைம் ஹை 52 வீக் ஹை 505. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக தான் தோணுது. இதோட ஃபண்டமெண்டல்ஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல. பி ரேஷியோ பெக் ரேஷியோ ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் தோணுது. 4வது இருக்கிறது ஓம் இன்ஃப்ரா. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 43% கீழே விழுந்து 130 ரேஞ்சில் கிடைக்குது. ஆனாலும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பி ரேஷியோ பெக் ரேஷியோ இண்டிகேட் பண்ணுறது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். மற்ற ஃபண்டமெண்டல்ஸ்லாம் ஓரளவுக்கு அதோட ப்ரைஸு சைஸ் பார்த்தோம்னா ஆவரேஜாக இருக்குது. அடுத்த கம்பெனி இன்னோவேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் உண்மையிலே நல்லா இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 30% கீழே விழுந்து 207 ரேஞ்சில் கிடைக்குது. இதோட ஃபண்டமெண்டல்ஸ் இப்போதைக்கு நல்லா தான் இருக்கு. இபிஎஸ் ஆர்ஓஇ ஆர்ஓசி இன்ட்ரென்சிக் வேல்யூ புக் வேல்யூ எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்கு. பி ரேஷியோ இண்டஸ்ட்ரி பி விட கம்மி தான். பெக் ரேஷியோ ஆனால் இன்னமும் 2 மேலே இருக்கிறதால கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். சிஆர்எம் சில்க் அடுத்தது நமக்கு பரிச்சயமான ஒரு கம்பெனி. இது பார்த்தீங்கன்னா ஒரு 38% கீழே விழுந்து 730 ரேஞ்சில் இருக்கு. இதோட வேல்யூவேஷன் ஓரளவுக்கு சீப்பாக இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா பி ரேஷியோ 20க்கும் கீழே இருக்கு, இண்டஸ்ட்ரி பிக்கும் கீழே இருக்கு. பெக் ரேஷியோ ஓரளவுக்கு பரவாயில்ல 1.37 இருந்தாலும் ஓகே தான். ஏன்னா இதோட இபிஎஸ் ஆர்ஓஇ ஆர்ஓசி எல்லாமே சூப்பராக இருக்கு. அப்புறம் ஓரளவுக்கு டிவிடெண்டும் கொடுக்குறாங்க. அடுத்ததா நியூ லேண்ட் லேப்ஸ். இவர் போர்ட்ஃபோலியோவில் இது வரைக்கும் பார்த்ததில் ஓரளவுக்கு ஒரு பெரிய சைஸ் கம்பெனியாக தோணுது. ஒரு மிட் கேப்னு சொல்லலாம். 18,000க்கும் மேலே போனால் இதோட ப்ரைஸ் இப்போதைக்கு 13,000க்கும் கீழே ஒரு 30% சரிஞ்சிருக்கு. இதோட பி ரேஷியோ இப்போவும் காஸ்ட்லி தான் இண்டஸ்ட்ரி பியை விட. ஆனால் பெக் ரேஷியோ நல்லா இதோட க்ரோத் ஏர்னிங்ஸை கம்பேர் பண்ணுறப்ப சீப்பாக தோணுது. ஏன்னா இதோட இபிஎஸ்ஸை கவனிங்க 233. அதே மாதிரி ஆர்ஓஇ ஆர்ஓசி எல்லாமே நல்லா இருக்கு. இவர் லிஸ்ட்ல இது வரைக்கும் எனக்கு ஓரளவுக்கு பரிச்சயமான ஒரு நல்ல கம்பெனி எலக்ட்ரான் இன்ஜினியரிங். இது பார்த்தீங்கன்னா ஒரு 470 ரேஞ்சில் கிடைக்குது. ஒரு 37% சரிஞ்சிருக்கு. ஆனால் இதோட ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கு. இபிஎஸ் ஆர்ஓஇ ஆர்ஓசி அது மட்டும் இல்லாமல் இதோட பி ரேஷியோவும் இண்டஸ்ட்ரி பியை விட கம்மி. பெக் ரேஷியோ ரொம்ப லூக்ரேட்டிவாக தோணுது. தேஜஸ் நெட்வொர்க் நம்ம ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணியிருக்கோம். இது ஒரு டாட்டா அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண கம்பெனி. ஸோ இதுக்கு ஒரு மிட் சைஸ் மார்க்கெட் கேப் இருக்குது 15,000 கோடிக்கும் மேலே. இப்போதைக்கு ஒரு 43% குறைஞ்சி 850 ரேஞ்சில் கிடைக்குது. இதோட பி ரேஷியோ பரவாயில்ல, சேம் இண்டஸ்ட்ரி பியோட. ஆனால் பெக் ரேஷியோ நெகட்டிவாக இருக்கிறது நிச்சயமாக ஒரு காஷியஸ் மூமெண்ட் தெரியுது. இபிஎஸ் ஆர்ஓஇ ஆர்ஓசி எல்லாம் ஆவரேஜ் தான். ஏன்னா மோஸ்ட்லி பெக் ரேஷியோ எதனால நெகட்டிவாக இருக்குன்னா அதோட ரீசன்ட் குவார்ட்டர் ஒன்று லாஸ் புக் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா ப்ராஃபிட் இல்லாமல் இருக்கலாம்.
இவர் வாழ்க்கையை மாற்றி போட்ட அதுல் ஆட்டோ தான் வந்து அடுத்த ஸ்டாக். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 42% கீழே விழுந்து 500க்கும் கீழே 493 ரேஞ்சில் கிடைக்குது. இருந்தாலும் இதோட பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி பியை விட 3 மடங்கு. ஸோ வந்து இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அப்புறம் பெக் ரேஷியோ நெகட்டிவாக இருக்குது, அதுவும் வந்து ஒரு காஷனை தான் கொடுக்குது. மற்றபடி இது வந்து இதோட மார்க்கெட் ஷேர்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து நம்ம ரொம்ப வாட்ச் லிஸ்ட்டில் வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு ஸ்டாக்கு. இப்போதைக்கு வந்து ஐ டோன்ட் சி எனி என்ட்ரி லெவல். அடுத்ததா வைபவ் குளோபல். இதுவும் பார்த்தீங்கன்னா 50% கிட்டத்தட்ட கீழே விழுந்து 225-26 ரேஞ்சில் கிடைக்குது. பி ரேஷியோ கொஞ்சம் பரவாயில்ல, இண்டஸ்ட்ரி பியை விட கம்மியாக இருக்குது. ஆனால் இதுவுமே பார்த்தீங்கன்னா பெக் ரேஷியோ நெகட்டிவாக இருக்குது. அதனால இதோட ஃபண்டமெண்டல்ஸ் கொஞ்சம் கவலை அளிக்குது. குளோபல் வெக்ட்ராங்கிற இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு 31% கீழே விழுந்து 240 இருக்குது. மார்க்கெட் கேப் ரொம்ப கம்மி. ஸோ இது ஆல்மோஸ்ட் லைக் வந்து ரொம்ப ஸ்மால் மைக்ரோ கேப்னு சொல்லலாம். அப்புறம் இதோட பி ரேஷியோ பெக் ரேஷியோ எதுவுமே தெரியல. ஏன்னா வந்து டெட் ஈக்விட்டி ரேஷியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் 37 காமிக்குது. ஸோ நிறைய கடன் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். இபிஎஸ் நெகட்டிவாக இருக்குது. இவர் இந்த ஸ்டாக் எதனால் என்ன ப்ரைஸில் வாங்கியிருக்காருன்னு நமக்கு தெரியல. ஸோ நமக்கு வந்து தெரியாத ஏதோ ஒரு நல்ல விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்குன்னு தோணுது. மற்றபடி எனக்கு வந்து இதோட ஃபண்டமெண்டல்ஸில் சுத்தமாக நம்பிக்கை இல்லை. ரெப்ரோ இந்தியாவும் ரொம்ப சின்ன கம்பெனியாக தோணுது. ஆனால் ஒரு 500 கோடிக்கும் மேலே மார்க்கெட் கேப் இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 48% கீழே விழுந்திருக்கு, 460 ரேஞ்ச். ஆனால் வந்து இதுவுமே நமக்கு வந்து பி ரேஷியோ பெக் ரேஷியோ கிடைக்கல. இபிஎஸும் நெகட்டிவாக இருக்குது. ஆர்ஓஇ ஆர்ஓசி ரொம்ப ஆவரேஜாக இருக்குது. ஸோ இதனால் பெருசாக வந்து ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை. அஃபோர்டபுள் ரொபோட்டிக்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனி ரொபோட்டிக்ஸ் துறையை சார்ந்த ஒரு கம்பெனி. முக்கியமாக வந்து இதோட ப்ரைஸும் வந்து ஒரு 54%க்கும் மேலே கீழே விழுந்து 388 கிடைக்குது. அதுக்கப்புறம் அதோட ஆர்ஓஇ ஆர்ஓசி ரொம்ப ஆவரேஜ். இபிஎஸ் இன்ட்ரென்சிக் வேல்யூ பி ரேஷியோ பெக் ரேஷியோ எதுவுமே என்னால் எடுக்க முடியல. ஸோ என்னோட ஃபண்டமெண்டல்ஸ் பெருசாக எனக்கு வந்து புரிய மாட்டேங்குது. விஜய் கேடியாவோட இந்த 14 ஸ்டாக்ஸ் உள்ள போர்ட்ஃபோலியோ மிக பெருசு. நமக்கு நிறைய ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் சரியாக தெரியல. ஏன்னா வந்து நம்ம இதை அப்படியும் காப்பி பண்ண முடியாது. ஏன்னா எப்போ அவர் எந்த ஸ்டாக்கில் என்ட்ரி பண்ணார், அவருக்கு வந்து எவ்வளோ வந்து ஆல்ரெடி ப்ராஃபிட்டில் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவருக்கு தான் தெரியும். ஸோ அவரோட ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டியும் வேறு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஸ்மால் இன்வெஸ்டராக அவர் சொல்லியிருக்கிற இந்த ஸ்மைல் ஃபார்முலாவை வச்சு நம்ம அவரை மாதிரி வேணால் புதுசாக முதலீடு செய்யலாம். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் அதுதான் பார்க்க போகிறோம். எப்படி வந்து ஸ்மைல் ஃபார்முலாவை ஸ்க்ரீனரில் வந்து போட முடியும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக பட்டதுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.